இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்மை ரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை ஞானத்தை பொழிந்தருளும். Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. உங்கள் கண்களும் காதுகளும் திறக்கப்படும் ஆண்டவரே, ஆவியானவரே வாருமையா, எங்களை வழிநடத்தும். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு மகிழ்ச்சி, joy of the Holy Spirit. ஆண்டவரின் மகிழ்ச்சி, ஆவியானவரோட கனியாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 22, 23 இந்த கனிகளை, மகிழ்ச்சியின் கனியை ஆண்டவர் நமக்கு அவரோட இணைந்து, ஆவியானவரோடு இணைந்து சேர்ந்து நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெறுகின்ற ஒரு கனி, நம்ம வாழ்க்கையில பெறுகின்ற ஒரு கனி. இது நம்மளா மேனுஃபேக்சர், நம்ம எங்கேயாவது ஒரு கடையில போய் வாங்கக்கூடிய ஒரு விஷயமோ ஒரு பொருளோ கிடையாது. இந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு இடத்துல நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவரோட இருக்கின்ற அந்த உறவுல வருகின்ற ஒரு விஷயம். என்னோடு இணைந்திருந்தால் அன்று அந்த கனியை தர முடியாது. திருப்பாடல் 16:11. திருப்பாடல் 16:11. இந்த மகிழ்ச்சியை தாவீது பெற்றிருந்தார். இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் மாதிரி இருக்க உலக பொருள்ல நம்ம பல சந்தோஷங்கள் நம்ம அனுபவிக்கலாம். ஆனா அது ஒரு தற்காலிகமான, அது ஒரு நேரத்துக்கு இருக்கும். 5 நிமிஷத்துக்கு, 10 நிமிஷத்துக்கு சில பொருட்களை பயன்படுத்தி, சில சூழ்நிலைகள் வழியாக வேற ஒரு இடத்துக்கு போறோம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஆண்டவர் தருகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி அது மாதிரி. திருப்பாடல் 16:11 வாசிக்கிறீங்களா? வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவர் பிரசன்னத்துல நமக்கு நிறைவான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள வைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடையாது, மற்றவர்களுக்கும் தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்து கரத்திருந்த, ஆண்டவர் கரத்திருந்த அவர் பாடுகள் வழியாக, அவரோட பாடுகள் வழியாக நமக்கு பெற்று அவரோட தருகின்ற ஒரு வாக்கு தத்துவம். நம்ம துன்பத்தின் வழியாக, துன்பத்தில் இருக்கும் போது இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம், நம்மளால அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மேலான ஒரு மகிழ்ச்சி, மேலான ஒரு மகிழ்ச்சி, ஒரு சாதாரணமான ஒரு மகிழ்ச்சி கிடையாது. நம்ம பல நேரத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம இந்த உலக சார்ந்த மகிழ்ச்சியை போல் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடையாது, மேலான ஒரு மகிழ்ச்சி. பல வேதனைகள் இருக்கலாம், ஆனாலும் எனக்கும் கஷ்டங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை அப்படின்னு கிடையாது. ஆனா நமக்குள்ள இருந்து வருகின்ற ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஆண்டவர் இந்த மேலான ஒரு மகிழ்ச்சியை தர அவர் விரும்புகின்றார். நம்ம பெறுவதற்கு நம்ம அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும். நம்ம நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும். 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 8, 9. 1 பேதுரு 1வது அதிகாரத்துல 8, 9 வாசிக்கிறீங்களா? ஒன்று பேதுரு 1வது அதிகாரத்துல 8வது வசனம், 9வது வசனம். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்போதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லென்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேறு வகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர்.
இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். ஆமேன். ஆமென். இந்த ஹபக்கூப்பின் புத்தகத்துல ஹபக்கூப் அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவர் சொல்றாரு. எல்லாம் அவர் வாழ்க்கையில சந்தித்தது எல்லாம் இழப்பாக இருந்தாலும் அப்பவும் நான் மகிழ்வேன். அப்பவும் நம்மளால மகிழ முடியும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவரோட பிரசன்னத்தில் நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது. சந்தோஷமா இரு. நம்ம துக்கம் அடையும் போது என்ன நடக்குது? எல்லா விதத்திலையும் நமக்கு வேதனைகள் மட்டும்தான். ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நம்ம பெறுவதற்கு நம்ம கரத்தில் இருக்கின்ற எல்லாம் அர்ப்பணத்துக்கு நம்ம வரல. பல நேரத்துல நம்மளால அதை அனுபவிக்க முடியல. ஏன்னா நம்பிக்கையில வரல, அர்ப்பணத்திற்கு நம்ம வரவில்லை. ஹபக்கூப்பின் புத்தகம் 3வது அதிகாரம் 16-18. ஹபக்கூப் புத்தகம் 3வது அதிகாரத்துல 16-18. இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேருலியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன, என் எலும்புகள் இழுத்து போகின்றன, என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும் ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும் வயல்களில் தானியம் விளையாவிடினும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் களி கூர்வேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆமீன். ஆமீன். இந்த மகிழ்ச்சியில நம்ம எப்படி வளரலாம்? முதல் படி அவரோடு இணைந்திருந்தால் அன்றி இந்த கனியை தர முடியாது. அவரோடு இணைந்திருப்பது எப்படி? நம்ம ஜெபத்தின் வழியாக நம்ம முட்டி போட்டு, ஆண்டவரே, நம்ம பல விதமான பாரத்தில் இருக்கின்றேன், பல விதமான வேதனையில் இருக்கின்றேன், அதை அர்ப்பணிக்கின்றேன். நம்ம சில நேரத்தில் அர்ப்பணிக்க முயற்சி செய்வோம், நம்மளால முடியாது. அவரோட உதவியை கேளுங்க. எனக்கு முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வர என்ன உதவி செய்ய ஆண்டவரே, என்னால முடியல. சிறு பிள்ளையை போல் அப்பா என்னால முடியலப்பா, உதவி செய்யுங்க. முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வர உதவி செய்யுங்க. நீங்க அதை அர்ப்பணிக்கும் போது, முழு அர்ப்பணத்திற்கு வரும்போது அவரோட மகிழ்ச்சியை நீங்க பெறுவீர்கள். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். நீங்க துக்கத்தை தரீங்க, அவரோட மகிழ்ச்சி அவர் தருகின்றார். நான் சூழ்நிலை மாறினா மட்டும்தான் நான் மகிழ்ச்சியை பெறுவேன் அப்படின்றது, அந்த பிடிவாத குணம் அப்படின்றது ஆண்டவரின் ஏற்றபடியாக ஒரு சிந்தையே கிடையாது. ஆண்டவரின் பிள்ளையாக நம்ம வாழ முடியாது. ஆண்டவரின் சக்தியை நம்ம பெற முடியாது. எப்ப நம்ம விட்டு கொடுக்கின்றோமோ ஆண்டவரின் மேலான கிருபையை நம்ம பெறலாம். நம்ம நன்றியுடன், ஆண்டவரே சூழ்நிலை ஒரு சாட்சியாக மாற்றுவீர்கள் அப்படின்ட்டு விசுவாசத்துடன் நன்றியுடன் நம்ம விட்டு கொடுக்கின்றோமோ, அர்ப்பணிக்கின்றோமோ, அப்போ நம்ம ஆண்டவரின் கிருபை மகிழ்ச்சியை அனுபவிப்போம். எல்லா சூழ்நிலையும் நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக மாறுவோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16-18 சொன்னபடி நம்ம மாறுவோம். ஆண்டவர் மேலான கிருபையை நம்ம பெறலாம். அதிசயங்களை நம்ம பார்ப்போம் இது வழியா. இதுதான் கடவுள் நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுலாம், அவர் எதிர்பார்க்கறதுலாம் செய்யாம அவர் எல்லாம் செய்யணும் அப்படின்ற பிடிவாத குணம் அப்படின்றது ஆண்டவர் கிருபையை நம்ம பெற முடியும். வெறும் கையாதான் நம்ம திரும்பப்போம். இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயங்கள். மற்றவர்களை நம்ம இந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறீங்களா? மகிழ்ச்சியை பெற்றிருப்பீங்க, சில பேர் நீங்க பெற்றிருப்பீங்க. மகிழ்ச்சியை அதிகப்படுத்தணும் விரும்புறீங்களா? திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம். பெறுவதை விட மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் மேலான ஆசீர்வாதம் அப்படின்ட்டு உணர்ந்து மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக நம்ம மாறும்போது இந்த மகிழ்ச்சி பெருகும். திருத்தூதர் பணிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். ஆமேன். ஆமீன். பெற்றுக்கொள்வதை விட
கொடுப்பதே மேலான ஒரு ஆசீர்வாதம். மற்றவர்கள் பணிவிடை எப்படி ஆண்டவரே, எப்படி உங்க பிள்ளையாக மற்றவர்கள் பணிவிடை செய்யலாம் நீங்க கேட்கும்போது ஆண்டவரோட வழிநடத்தல பெறுவீங்க. இந்த உலகம் தரும் ஒரு மகிழ்ச்சி போல அல்ல ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி, மேலான ஒரு மகிழ்ச்சி. இது ஒரு நிமிடத்துக்கு தான் இருக்கும். ஒரு பெரிய செல்வந்தர் அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன வீட்டுல இருந்தேன், ரொம்ப சின்ன வீடு, ஒரு பெரிய வீடு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. 10 கோடிக்கு ஒரு வீடு வாங்கி இருக்கிறார். சந்தோஷம், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அதுல ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா இந்த உலக தரு சந்தோஷத்திற்காக நம்ம இதயம் படைக்கப்படவில்லை. அவர் தருகின்ற சந்தோஷத்துலாம் ஒரு நிறைவானது. வேற எதுலயும் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்காது. ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தரணும்னு அவனுக்கு கரம் வைத்து அவர் காத்து நிற்கின்றார். கடவுள் நம்மோடு கடவுள் நமக்காக செயல்பட ஆசைப்படுறாரு. நமக்குள் அவர் செயல்படணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்ம அவர் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நம்ம தயாராக இருக்கின்றோமா? நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த அவர் தர ட்ரீட்மெண்ட், நோய் நீங்குவதற்காக அவர் செய்யற ஒரு விஷயம் அது நல்லா நிறைய கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கீழ்ப்படிதல் பொறுத்து இருக்கு. அவர் மருந்து கொடுக்குறாரு, நம்ம எடுத்து சாப்பிடல அப்படின்னு சொன்னா, இந்த மருந்து 10 நாள் எடுத்துருங்க சரியாயிடும் அப்படின்னு நம்ம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த மகிழ்ச்சி. நான் இதெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாமே நடக்கணும். கடவுள் மாறாதவர், நம்ம அங்க கடவுளா மாறிக்கிட்டு இருக்கோம். நான் மாறாதவன் அப்படின்னு சொல்லி நான் மாற மாட்டேன், கடவுள் தான் மாறும். நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கல. பிடிவாத குணம் விடாமல் நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புரிஞ்சுக்க அன்புடன் அழைக்கிறார். சரிங்களா? அவரோட அன்பின் அடையாளம் அது. அவர் மாறாதவராக இருப்பது அப்படின்றது. ஆண்டவரே, பல சூழ்நிலையில் முழு அர்ப்பணத்திற்கு நாங்க வந்தது கிடையாது. உங்க மகிழ்ச்சியில் நாங்க இது போதும், உங்க மகிழ்ச்சி போதும் அப்படின்னு நாங்க அதுல ஒரு சந்தோஷம் நான் பார்த்து கிடையாது. எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி பார்த்தா இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சியும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்க அடம் பிடித்திருக்கோம். எங்களை மன்னிய மாட்டவரே, இந்த புரிதல் ஆவியானவரின் வரம், இந்த புரிதலின் வரத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். இந்த 2 விஷயத்திற்காகவும், ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சிக்காகவும், அந்த புரிதல் அப்படின்ற ஒரு வரத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ள இந்த புரிதல், ஆவியானவர் தருகின்ற புரிதல் நமக்கு தேவை. நம்ம அறிவு திறனால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எங்களால புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீடர்கள் பல வாட்டி இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. ஆவியானவரோட வெளிச்சம் வந்தாதான் அவர் பல விஷயங்கள் பல விதமா நான் இறக்க போறேன், நான் சாவ போறேன் அப்படின்னு பல விதமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன். பல நேரத்துல கடவுள் என்கிட்ட நேரடியாக சில விஷயங்கள் சொல்ல முயற்சி பண்ணுவார். தலையில வழங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவரோட ஒளி நம்ம அர்ப்பணத்திற்கு வரும்போது, ஆவியானவர் ஒளியை நம்ம பெறும்போது நம்மளே நம்ம நீ எது செய்தாலும் நான் செய்வதற்கு தயார் அப்படின்னு கீழ்ப்படிதலுக்கு நம்ம வரும்போது நம்ம இதை அனுபவிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அது கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலை, ஆன்மீக நிலை. அது கண்கள் திறக்கப்பட்ட ஒரு நிலை. எங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க பைபிள போய். பாவத்தின் வழியாக, இந்த உலகம் சார்ந்த விஷயத்துக்கு அடிமத்திற்கு வழியாக நான் இந்த பொருளை பெற்றா மட்டும்தான், அந்த பொருளுக்கு அடிமையா இருக்கும்போது இந்த ஆன்மீக புரிதல்லாம் நம்ம தலையில விளங்காது. 1 மணி நேரமா போதிச்சிருப்பாங்க, நம்ம கேட்டிருப்போம், அந்த நேரத்திற்கு அது புரியும். சில விஷயங்கள்லாம் அந்த நேரத்துக்கு புரியும். வீட்டுக்கு போனா ஃபாதர் என்ன சொன்னாரு,
இவங்க என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே மனசுல நிக்காது. சாத்தான் தூக்கிட்டு போயிருப்பான். ஆண்டவர் தருகின்ற புரிதல், ஆவியானவர் தருகின்ற புரிதல், அந்த தடைகள் நீங்கிறால் ஒழிய நமக்கு புரியாது. ஆழத்திற்கு புரியும். சில உண்மைகள்லாம் பாத்தீங்கன்னா, ம், உயிர்த்தெழுதல், சில ஆன்மீக முக்கியமான உண்மைகள், மூவரு கடவுள் அப்படின்னு சொல்லி, இது எப்படி மூவரு கடவுள் இருக்க முடியும்? நமக்கு நம்ம திறனால புரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கள் கிடையாது அதெல்லாம். ஆழமான ஒரு வெளிப்படுத்துதல். உள் இது விசுவாசம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த புரிதலுக்கும் என்ன வித்தியாசம்? விசுவாசம் அப்படின்றது ஒரு பொதுவாக நடக்கின்றது. இந்த ஆழமாக, நுண்ணிப்பாக இந்த புரிதல் வழியாக நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். விசுவாசம் அப்படின்றது ஒரு பொதுவாக இருக்கின்ற ஒரு விஷயம். ம். ஆனா அது ஆழப்படுத்துகின்ற விஷயம் தான் இந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த உண்மையில் நம்ம ஒரு உண்மையிலையும் நம்ம ஆழப்படலாம். எல்லாத்துக்கும் நம்ம புரிதல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா விசுவாசம் நம்ம எல்லாத்தையும் விசுவசிக்கலாம். ஆன்மீக வாழ்வில வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது இந்த புரிதல். ம். பல பேர் ஆண்டவர் வார்த்தையை சரியா புரிஞ்சுக்காதனால, பல புராட்டஸ்டன்ட்ஸ் ஆண்டவர் வார்த்தையை சரியா புரிஞ்சுக்காதனால ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றது இதுதான் காரணம். இந்த சரியா புரிதல் இல்லை. ஆண்டவர் வார்த்தையில ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். ஆனா அவங்களால அது புரிஞ்சுக்க முடியாது. அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மீக உண்மைகள் அது தவறா புரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் கேட்பாங்க, ஏன் புராட்டஸ்டன்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஆவியானவர் இருக்கிறாங்களே, ஏன் அவங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சாத்தான் அடைக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புரிதல் இல்லை. ஆன்மீக குருடு. அதனால பரிசேயர்களை பார்த்து இயேசு ஆண்டவர் குருட்டாக இருக்கிறாங்க அப்படி. 2 பேரும் அவங்க பின்னாடி போனீங்கன்னா குழியில தான் விழணும் அப்படின்னு சொல்லி. யாரெல்லாம் ஆவியானவருக்கு முழுமையாக நம்ம செவி சாய்க்கிறோமோ, ஆவியானவர் நீங்க எது சொன்னாலும் சரி நாங்க செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வழித்தனத்துல பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னா இந்த புரிதல் நம்ம பெறுவோம். ஆன்மீக முட்டாத்தனம் நமக்கு இருக்காது. தெளிவாக புரிஞ்சு இந்த அறிவு அப்படின்னு சொல்லி ஆழப்படுகின்றது இந்த புரிதல் வழியா. பலவிதமான அறிவுகள் நம்ம ஆண்டவரை பற்றிய விஷயங்கள் நம்ம கேட்கலாம். இன்னும் மேலான விஷயங்கள் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி எரேமியா புத்தகத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார் 33:3. ஆனா அது தெரிஞ்சுக்கணும், அது நம்ம வாழ்க்கையில நம்ம அது தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த புரிதல் அப்படின்ற ஒரு வரம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவைதான். அந்த பிரதருக்கு இருந்தா போதும், இவங்களுக்கு இருந்தா போதும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படி இல்லை. எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதல் அப்படின்ற வரம் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர முடியும். அப்பதான் மத்தவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம டவுட் பட மாட்டோம். கேள்விகள் நம்ம அசைய மாட்டோம். நமக்கு திடமா, நமக்கு ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் இருக்கும். நமக்குள்ள ஒரு கலக்கம் இருக்காது. இந்த புரிதலின் கிருபை வழியா நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். எந்தெந்த சூழ்நிலையில் அர்ப்பணத்தின் வழியாக மகிழ்ச்சியை நம்ம பெறவில்லையோ மன்னிப்பை கேட்போம். இந்த புரிதலின் வரத்திற்காக நம்ம ஜெபிப்போம். உள்ளத்துல ஒரு ஆசையோடு நம்ம ஏன்னா இந்த மறை பொருட்கள், ஆவியானவர் இந்த கடவுளின் மறை பொருட்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வரம். முக்கியமான ஒரு வரம். ஆண்டவரோட ஒரு உறவுல ஆழப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த புரிதல் அப்படின்ற ஒரு கிருபை கிஃப்ட், ஆவியானவர் தருகின்ற கிஃப்ட் ரொம்ப முக்கியம். சில பேர் இப்போ தாகப்படுகின்றீர்கள் இந்த ஆவியானவரோட புரிதலின் வரத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வாஞ்சியோட ஜெபிங்க, நல்ல தாகத்தோட ஜெபிங்க. இயேசுவே நன்றி. மிக மேலான விஷயங்களை, சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா அதை அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறது கிடையாது. யோசிக்கலைன்னா அவங்க பெரிய பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு விட்டுடுறோம். புரிதல் வழியாக நம்மளே நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். சில பேர் கவுன்சிலிங் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க அவங்கள அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. மற்றவர்களை சரியா புரிஞ்சுக்க முடியும் புரிதலின் வரத்தின் வழியாக. கடவுளை மட்டும் கிடையாது.
கடவுளை நம்ம சரியா புரிஞ்சுக்கும் போது அவரோட உறவுல ஆழப்படலாம் அப்படின்றதுல நம்மளை புரிஞ்சுக்கும் போது, நம்ம குறைவுகளை புரிஞ்சுக்கும் போது ஆண்டவர்கிட்ட அது தெளிவா கேட்போம் கிருபைகளை. அவரோட இன்னும் நெருங்கி வருவதற்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். மற்றவர்களோட குறைவுகளை புரிஞ்சுக்கும் போது மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கு அது உதவியாகவும் இருக்கும். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord. நன்றி ஆண்டவரே. இப்ப நம்ம வந்து ஜெபத்திற்கு போலாம். இந்த ஒரு 9 நாள் நம்ம செய்ய போற விஷயம் இதுதான். ஆண்டவரோட கிருபைகள் என்னென்ன தேவை அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு 10 நிமிஷம் ஜெபிக்கவும் செய்வோம். அது ஜெபமாக மாற்றவில்லை, இந்த அறிவு மட்டும் மண்டை மட்டும் பெருசா போனா பத்தாது. நம்ம இதயத்துல அது வந்து ஜெபமாக மாற்றும் போது மட்டும்தான் நமக்கு இதயத்திற்கு அது இறங்கும். அது இயேசுவே நன்றி. ஹalleluya. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை புரிந்துள்ள மைண்ட காஸ்ட் எவ்ரி அண்ட் ப்ளீஸ் ஸ்பிரிட் ஃபார் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே. ஆமென். இப்ப ஆராதனைக்கு சென்று அவர் வந்து தியானித்து அவரோட கிருபைகள், இந்த மகிழ்ச்சியின் வரத்தையும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நம்ம வந்து ஜெபத்துக்கு போலாம். நம்ம துன்பம், வாழ்க்கையில நமக்கு துன்பம் வருகின்றது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த புரிதல் கிருபை வழியாக, அந்த கிஃப்ட் வழியா நம்ம இந்த துன்பம் வழியாக நமக்குள்ள வந்து என்ன மாற்றம் கடவுள் எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம கீழ்ப்படிவோம். என் வாழ்க்கையில சில துன்பங்கள் வந்திருக்கு, அதோட புரிதல் எனக்கு நான் பெற்றிருக்கின்றேன். அது வழியாக கடவுள் என்ன எனக்குள்ள ஒரு மாற்றத்தை என்ன விரும்புறார் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கேன். பல நேரத்துல இது புரியாததுனாலதான் நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி செல்றோம். அந்த துன்பங்கள்லாம் வரும், நம்ம ஆண்டவரோட ஒத்துழைக்கிறது கிடையாது. அது நம்ம வளர்ச்சிக்கு பதிலாக நம்ம இன்னும் கடவுளை விட்டு விலகிதான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஜெபிங்க புரிதல்கள் வழியா, புரிதலின் கிருபைக்கு ஜெபிங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise Jesus. Thank you Jesus. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Cleanse us with your precious blood, Lord. Cleanse us from all sin, from all iniquity, from all transgression. Purify us, sanctify us in Michael the Archangel, Mother Mary, the army of angels, the flaming sword of God, cut every bondage. அனைத்து விதமான கட்டுகள், ஆண்டவரின் மகிழ்ச்சியை பெறாத விதற்கு எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற, மனதில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. உங்கள் புரிதலை பெறாத இருக்கின்ற, தடையாக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. cut every bondage, Father, in the mighty name of Jesus. எல்லாம் தடையும் நீங்கட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியை பெறாத அளவுக்கு இருக்கின்ற, முழு அர்ப்பணத்திற்கு வர முடியாத இருக்கின்ற, தடையாக இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்த மாட்டாரு. கடவுரி பாண்டேஜ் ஃபாதர் சின்ன மச்சி மனதில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும், இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும், நாவில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும். கடவுரி பாண்டேஜ் ஃபாதர் in the mighty name of Jesus. Open the heavens, Lord, send your mighty fire, fire of the living God, fall upon us, engulf us, go through us. Let it burn, 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 destroy, destroy, destroy every evil to ashes. ஒருத்தர் வந்து முட்டு வலியோ வேதனையில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஹீலிங் தரார். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise Jesus. Thank you Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உங்க மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர், பாரங்களை இடும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise Jesus. முழு ஆழமான ஒரு அர்ப்பணத்திற்கு வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise my King, praise your Savior, praise your Healer, praise your Redeemer. Receive the peace of Christ in the name of Jesus. ஆண்டவரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise my King, praise your Savior, praise your Healer, praise your Redeemer. வாரும் தூய ஆவியானவரே. Give us the gift of understanding. மற்றவர்களை புரிந்து கொள்ள, உம் வார்த்தையை புரிந்து கொள்ள, உங்க மறைப்பொருட்களை புரிந்து கொள்ள
கிருபைகளுக்கு தாறுமாண்டவரே, மேலான விஷயத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளுக்கு தாறுமாண்டவரே, மற்றவர்களை புரிந்து கொண்டு அவங்களுக்காக பரிந்துரை செய்ய, அவங்களை நீதிகரிக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம ரத்தத்தினால் எங்களை கழுவும். நம்ம அனைவரும் வந்திருக்கின்ற அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Give us the wisdom, gift of understanding. எங்களையே புரிந்து கொள்ள எங்களுக்குள்ள நீங்க என்ன மாற்றம் எதிர்பார்க்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாருமாண்டவரே. ஆவியானவர் வந்து சில நபர்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம அனைவருக்கும் எல்லாரும் ஆவியானவரை பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. இயேசுவே நன்றி. எல்லாரும் வந்து நான் ஆசைப்படுறது நடக்கணும், என்னோட விருப்பங்கள் நடக்கணும்னு இருக்காதீங்க, முழுமையா அர்ப்பணிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். ஆவியானவரின் வரங்கள், கடவுள் சில பேர்கிட்ட தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி தவறான எண்ணம் இருக்கிற ஒரு நபர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசணும் அவர் விரும்புறாரு. ஆண்டவரின் பிள்ளையாக இருக்கணும்னு விரும்புகின்ற எல்லார்கிட்டையும் பேசுவார். எல்லா மாமிசம் மீதும் நான் வந்து என்னோட ஆவியை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றேன். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். இயேசு ஆண்டவர் ஒரே கடவுள், அவர் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுகின்ற எல்லாருக்கும் ஆவியானவர் பெறுவார்கள். இயேசுவே நன்றி. மீட்பராம் கடவுள் நம் மத்தியில் இருக்கின்றார். Cut every bondage, bind and cast every unclean spirit for the mighty name of Jesus. Bind and cast every unclean spirit in the mighty name of Jesus. நிரப்புங்கப்பா. Come Holy Spirit and the fire. மகிழ்ச்சியாளர்களை நிரப்பும், உங்க புரிதலாளர்களை நிரப்பும் ஆண்டவரே. உங்களுடன் ஒரு ஆழமான உறவுக்கு ஒரு வருவதற்கு உதவி செய்ய ஆண்டவரே. மற்றவர்களை தீர்ப்பளிக்காதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயேசுவே நன்றி. நம்ம பாவம் செய்யும் போது நம்மளை நீதிகரிக்கிறதை போல் மற்றவர்களை நீதிகரிங்கள். இயேசுவே நன்றி. ஆண்டவரே, விசுவாசத்தை ஆடப்படுவதற்கு புரிதலின் ஆவியை எங்களுக்கு அனுப்பும் ஆண்டவரே. விண்ணகத்தின் மேலான ஞானத்தை எங்க மேல பொழிந்தள்ள ஆண்டவரே. ஆண்டவர் தந்திருக்கின்ற எல்லா கிருபைகளும் ஆண்டவர் மகிமைக்காக பயன்படுத்துங்க. எசேக்கியேல் 37:14 வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகின்றார். இயேசுவே நன்றி. ஆண்டவர் நம்ம மேல ஆவியானவரை புகுத்துவார். இயேசுவே நன்றி. He will pour out his Holy Spirit upon you. ஆவியானவர் நம்ம மேல பொழியப்படுகின்றார். இயேசுவே நன்றி. பெற்றுக்கொள். Receive the Holy Spirit in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளும், வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். ஆழமான மாற்றத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் தருகின்ற இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். The peace of Christ, சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுங்க. நன்றி. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit, my helper. Amen. God bless you. Have a nice weekend. Thank you.